அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன இடைஞ்சல்கள், சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையும் தங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களினுடைய மாற்றம் தங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தங்களுக்கு வெற்றி கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க. அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே அவ்வளவு எளிதில் முழுசா நம்பிவிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஜாலியாக தெரியக்கூடாது. பிரச்சனைகள் பெரிதாகிடும், பார்த்து கொள்ளுங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம். அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் வீட்டில் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும். எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க. இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க. தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய உடைமைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எல்லா விஷயத்துலையுமே நிதானம், பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க. நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். மற்றபடி வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நேர் வழியில் செல்ல வேண்டும். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க. ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை சேருங்க. கடன் சுமை வசூலாகும். அடமானத்தில் இருந்த சொத்து, நகை மீண்டும் தங்கள் கையை சேரும். வியாபாரத்திலையும் சரி, வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும். எதிரிகள் விலகி நிற்பாங்க. நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகளையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க. அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தூங்கக்கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. ஆனாலும் நீங்கள்
நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவனினுடைய அருளும் தங்களிடத்துல இருக்கு. எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுக்குறானோ அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க. வேலை தொழில் வெற்றிக்காக நீங்கள் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க. அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க. அதுவே போதுங்க. தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். வேலைகளையும் வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண் விழித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் தங்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கும். கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையும் விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க. வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் கண்டிப்பாகவே பெறுவீங்க. மன நிறைவை பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பீங்க. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். உடல் உபாதைகள் நீங்கும். பெரியவர்களின் ஆசிர்வாதமும் இறைவனின் ஆசிர்வாதமும் ஒன்று சேர கிடைக்க பெற்று இந்த காலகட்டம் சந்தோஷமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாலியாகவும் நேரத்தை கழிப்பது மட்டும் சந்தோஷம் கிடையாது. வேர்வையில் உழைத்துவிட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் இருக்கும். அதையும் மறந்து விடாதீங்க. அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே போல் எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம். திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட பாருங்க. இருப்பினும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாகவே இருக்கு. வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் அதை அடைவதற்கு நீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது. உயர் அதிகாரிகளையும் சக பணியாளர்களிடத்திலையும் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே அதிக அளவு லாபத்தை தங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத கருத்தில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்பட்டாலும் அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும். முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. உடன் பணி புரிபவர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையை செய்து முடிக்க முயற்சி
முயற்சியும் பண்ணுவீங்க. இருப்பினும் முழுமையாக யாரையும் நம்பாம தம்முடைய மேற்பார்வையில் பார்த்து கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இரவு பகல் பாராமல் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாங்க.